கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? தீபிகா, இட்ஸ் எனஃப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நல்லா இருக்காது. நீ சும்மா இரு ஜீவா, உனக்கு எதுவும் தெரியாது. ஏய் பட்டிக்காடு, உங்களுக்குலாம் இத வீட்லயே சொல்லி கொடுத்து அனுப்புறாங்களா? உன் ஃபேமிலியே இப்படிதான் இருக்கும், அதான் உன் பிளட்லயே இருக்கு. உன் அம்மா மாதிரி தானே நீயும் இருப்ப. தீபிகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணான நீயே இவ்வளோ கேவலமா பேசுறியே, உன்னால என்னதான் பண்றது? நீ இவ்வளோ கேவலமா அவளை பேசியும் பதிலுக்கு ஒரு வார்த்தையாவது உன்னை பத்தி தப்பா பேசியிருப்பாளா? இதுல இருந்தே தெரியல அவ கேரக்டர் எப்படின்னு. நல்லா படிச்சு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசினா மட்டும் நீ நல்லவளாயிட முடியாது. மற்றவங்களையும் முதல்ல மதிக்க கத்துக்க, புரியுதா? உங்கடி மாறி நீங்க வாங்க போலாம். அடியே இங்க பாரு முட்டைக்கண்ணி, இதுதான் வாய் கொடுத்து வகுத்த புண்ணாக்கிக்கிறதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இனிமையாவது பொம்பளை புள்ள மாதிரி அடக்கொடக்கமா பேசி திரி, புரிஞ்சுதா? மூஞ்சிய பாரு பூவு, வாப்பில போலாம். என்ன தீபி, இந்த ஜீவா இப்படி மாறிட்டாரு? இந்த பட்டிக்காடுங்களுக்காக உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இது சரியில்லை தீபி, பாத்துக்கோ. தீபிகா, ஏன் இப்படி ஹிஸ்டீரியா வந்த மாதிரி நடந்துக்கிற? என்னாச்சு தீபிகா? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி அழற? தீபு, அழறத நிறுத்திட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு. கேவலம் அந்த பட்டிக்காடு பொண்ணுங்களுக்காக ஜீவா எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். இனி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? காலேஜ்ல எப்படி எல்லாரையும் பாப்பேன்? என்னால வெளியே தலை காட்ட முடியாது. ஜீவா புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த பட்டிக்காட்டு பரதேசி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ தப்பா யோசிக்கிற தீபி. ஜீவாவுக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிறது வெறும் சிம்பத்தி தான். அத நீ லவ்வா மாத்திராத. ஆமா தீபி, ஜீவா அப்படியெல்லாம் அந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டான். உனக்கும் அந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்கும் ஒத்து போகல. அவளை எப்படி டார்ச்சர் பண்றதா இருந்தாலும் தனியா ஜீவாவுக்கு தெரியாம பண்ணணும். நீ அவளை டார்ச்சர் பண்ண பண்ண ஜீவாவுக்கு அவ மேல சிம்பத்தி அதிகமாயிட்டே இருக்கும். அது உனக்கு நல்லதில்லை. உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ தனியா டீல் பண்ணிக்கோ. சம்பந்தம் இல்லாம ஜீவாவையும் அந்த பொண்ணையும் தொடர்பு படுத்தி பேசி
சும்மா இருக்கிற 2 பேரையும் நீயே லவ் பண்ண வச்சிராத. ஜீவா, அந்த பொண்ண லவ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் நீ தலைகீழ நின்னாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் நீ தோத்து ஓட்டுக்குள்ள சுருண்டுகிட்டு ஒத்தையா தனிமரமா வெறுமையான வாழ்க்கையை தான் வாழ வேண்டி வரும். என்ன மாதிரி. என்ன பாக்குற? இவ்ளோ போல்டா திமிரா இருக்கிற ராஜம்மா தோத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. ஆசைப்பட்டவனை அடைய முடியாம தனியா எவ்வளவு திமிரா செல்வாக்கோடு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அது தோத்து போன வாழ்க்கைதான். நானும் உன்ன மாதிரிதான். காரணமே இல்லாம அந்த பார்வதியையும் சேதுபதியையும் சம்மந்தப்படுத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில என்ன ஆச்சு? சும்மா இருந்த அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. நான் தனிமரம் ஆயிட்டேன். இவ்வளவுக்கும் காரணம் நான் பண்ண தப்புதான். நான் செஞ்ச அதே தப்புதான் இப்ப நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க தீபு. ஜாக்கிரதை. நீ அந்த ஜீவாவோட நல்ல வாழ்க்கை வாழணும். தேவையில்லாம அந்த பட்டிக்காட்டுக்கிட்ட ஜீவாவை பறி கொடுத்துறாத. திரும்பவும் சொல்ற, அவளை என்ன செய்யறதா இருந்தாலும் யாருக்குமே தெரியாம செய். முக்கியமா அந்த ஜீவாவுக்கு தெரியாம செய். புரியுதா? புரியுது கிராண்ட்மா. வா சீதா. மாறி மாறி, என்ன பிள்ளை யோசிக்கிற? இல்ல பூ, இந்த தீபிகா ஜீவா சார்ட்ட அடி வாங்கினால. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல பூ, அவ நம்மளால தானே ஜீவா சார்ட்ட அடி வாங்கினா. அதனால நம்ம மேல பயங்கர கோவத்துல இருப்பா. நம்மள என்ன பண்ணணும்னு துடிச்சிட்டு இருப்பா. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், அவ என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நம்ம தான் எந்த தப்பு பண்ணலல்ல, ஏன் பயப்படணும்? நான் பயத்தினால சொல்ல பிள்ளை. இந்நேரத்துக்கு அவன் நம்மளை தேடி ஒரு வினையை அனுப்பிச்சிருப்பாளே, அது இன்னும் நம்மளை வந்து சேரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சொல்லலை பாத்தியா, ஏதாவது ஒரு வினையை அனுப்பிச்சிருப்பான்னு. வந்துச்சு பாரு 7:30. போய் கதவை தர. மேடம் வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம், உள்ள வாங்க. வினையை அனுப்புவான்னு பார்த்தா செய்வனை செஞ்சு குரலி பொம்மை அனுப்பி வச்சிருக்கா. நம்ம கரஸ்பாண்டன்ட் பார்வதி மேடம் வீட்ல இருந்து ஹோம் கேர் வேலைக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 8 பேர் போறாங்க. நீங்களும் போங்க. பூ, இதுவும் நிச்சயமா அந்த தீபிகாவோட ஏற்பாடாக தான் இருக்கும். நாம போவேனா பூ? ஏ மாறி, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பாம அவ காதுல என்ன ரகசியம் பேசிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்புங்க. இல்ல மேடம், நாங்க அங்க போய் வேலை பார்க்கறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை மேடம். ஹலோ, ப்ரீ ஹாஸ்டல் பசங்களை வேலைக்கு வர சொல்லி மேடமோட ஆர்டர். நானும் அனுப்புறேன்னு சொல்லி உங்க பேரெல்லாம் எழுதி லிஸ்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா அங்க போய் மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க மேடம், நாங்க ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறோம் மேடம்.
சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புங்க. ம் சரிங்க மேடம். பாட்டி வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா ஜீவா, தீபிகா அந்த பொண்ணுகிட்ட கடுமையா நடந்துகிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா பாட்டி, நானும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தீபிகாவை அடிச்சிட்டேன். சாரி பாட்டி. இந்த சின்ன வயசுல அப்படி என்னப்பா கோவம்? தீபிகா கொஞ்சம் அடம் பிடிப்பா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தப்பும் அவ பேர்ல தான் இருக்கும், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அவ அம்மா அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டா. அவ உன்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அன்பா நடந்துக்கிறா. நீதான் அவளுக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும். அவ தப்பே பண்ணாலும் நீ கோவப்படாம அவளை கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுப்பா. கண்டிப்பா பாட்டி, இனிமேல் அப்படி நடக்காது. தேங்க்ஸ். சரி பாட்டி, நான் வரேன். என்னப்பா லஞ்ச் டைம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறேங்கிற? சாப்பிட்டுட்டு போல இரு. இல்லை பாட்டி, அண்ணி ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணி பேச்சு மீற முடியாது இல்லையா? சரி பாட்டி. சரி. சாரி பாட்டி, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. இங்கே சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு நிமிஷம். ஹலோ. சோபனா, வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியா தான் இருக்கும். வா, இது நம்ம மேடம் வீடு தான். சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்ய சொல்லிட்டு போகும்போது ஏதாவது காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீ பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. வா. இங்க பூங்குடின்றது யாருமா? நான் தாங்க. உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் அம்மா உள்ள வர சொன்னாங்க. நீங்களாம் என் கூட வாங்க. ஏன் பிள்ளை நம்மள எதுக்கு உள்ள கூப்பிடுறாங்க? எனக்கும் தெரியல பிள்ளை. ஏன் பிள்ளை நம்மள எதுக்கு உள்ள கூப்பிடுறாங்க? எனக்கும் தெரியல பிள்ளை. வா போலாம். பூவு, அந்த தீபிகா இருக்கால, அவளை பார்த்தாலே எனக்கு பேய் மாதிரியே இருக்கு பிள்ளை. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நாம இங்க ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? பிள்ளை வா, பார்த்துக்கலாம். பட்டிக்காட்டு பரதேசிங்களா, எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே வருவீங்க? போங்கடி. திருப்பூருக்கு நாயெல்லாம் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது. போங்கடி. ஏய், போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். போங்கடி. போங்க. ஏய் தீபிகா, என்ன பண்ற? பூவு, தீபிகா எந்திரி பிள்ளை. என்ன பண்ற? எந்திரி பிள்ளை. அம்மா, ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற? பாட்டி, அவளால நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன். ஜீவா என்ன அடிச்சது கூட இவளாலதான். இவ்வளவும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வராளுங்க. இவளுங்க நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. தீபி, உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? இந்த அப்பாவி பொண்ணு உனக்கு எதிரியா? தப்பு தீபி, நீ தப்பு மேல தப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருந்தா அதை காலேஜோட வச்சுக்கணும், வீடு வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நான் தான் அவங்கள வர சொன்னேன். இல்ல பாட்டி, இவளுங்க நம்ம வீட்டுக்குள்ள வரத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. தீபி, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். புரியுதா? ஜிம்முக்கு தானே கிளம்புற? போ போ.
அங்க என்ன பார்வை? போ. அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பரவாயில்ல, விடுங்க பாட்டி. சரி சரி, உள்ள போய் வேலையை பாருங்க. போங்கம்மா. ஆறுமுகம், சீக்கிரம் வண்டி எடு. பூவு, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, அவன் நம்மளை பார்த்தாலே கடுப்பாவான்னு. ஏதோ பார்வதி மேடம் இருக்க போய் நாம தப்பிச்சோம். இல்லனா என்ன ஆயிருக்கும்? நம்மளை காலேஜ்லயே அவ வச்சு வச்சு செய்வா, இங்க சும்மா விடுவா? பூவு, அவ வர்றதுக்குள்ள நமக்கு இந்த வேலையே பிடிக்கலன்னு சொல்லி ஓடி போயிடலாம்ல. நம்ம ஒன்றும் வேண்டான்னு சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிறவங்களே நம்மளை வேண்டான்னு சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். அது எப்படி பிள்ள முடியும்? எந்த வேலை சொன்னாலும் தப்பு தப்பா செய்வோம். துடைக்க சொன்னா உடைப்போம், உடைக்க சொன்னா துடைப்போம். இந்த வேலைக்கெல்லாம் நீங்க லாய்க்கு இல்லைன்னு அவங்களே அனுப்பிடுவாங்க. சூப்பர் ஐடியா பிள்ள, சொல்லிட்டல. இனி பாரு என் வேலைய. ம், பூவு, இடது கால் உள்ள வச்சுட்டு போலாம் பிள்ள. ம், ம். அப்பதான் வெளியே சீக்கிரம் வர முடியும். என்ன? வாங்கம்மா, இந்த இடத்த கொஞ்சம் தொடச்சிடுறீங்களா? ம், சரிக்கா. சுத்தமா துடைக்கணும். சுத்தமா இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. சரிக்கா, நீங்க போங்க. அக்கா, சார். காஃபி கொண்டு வாங்க. சரிங்க சார். வா, அங்கிட்டு போய் தொடப்போம். நல்ல வேலை ஃபோன் வந்துச்சு, இல்லைன்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம். இனி லஞ்ச் டின்னர் வரைக்கும் இருந்து சாப்பிட்டே போக வேண்டியதான். இங்கேயும் ஜீவா சார் வந்துட்டாருப்புல. இப்ப எப்படி நம்மள தொல்லை பண்ண மட்டும் பாரு. இது கொஞ்சம் அக்கதையாவே இரு. சார். சார், காஃபி. தேங்க்ஸ். பக்கத்தில் வர வச்சு பேசணுமே. பொங்குடி, காஃபி கொட்டிடுச்சு, கொஞ்சம் துடைக்கிறீங்களா? ம், வாப்புல